EMMC இது வந்து ரைட்டிங் கம்ப்ளைண்ட்டு. இது ரைட்டிங் எப்படி கடிப்பாங்கன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ரைட்டிங் வந்து கனெக்டாக கரெக்டாக வேல்யூ வருதான்னு செக் பார்க்கலாம். ஏன்னா எதுவும் டேமேஜ் ஆன மாதிரி தெரியல. ஃபஸ்ட்டு கனெக்டர் லைன் செக் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா, கொஞ்சம் முன்னாடி நோத்திக்கிறேன். அது ரெண்டாவது லைன் ஆனோடு லைன். ஓகே, ஆனோடு லைன் வரல. ஓகேங்களா, மற்ற லைன் எல்லாமே மற்ற இந்த லைன் வருது, இந்த லைன் வருது. ஓகேங்களா, ஆனால் செகண்ட் பின் ஆனோடு லைன் வரல, இந்த லைன் வருது. ஓகேங்களா, இது வந்து 13வது பின் ஒரு லைன் வரும், அதுவும் வருது. ஆனால் ஆனோடு லைன் மட்டும் வரல. ஓகேங்களா, இதை நம்ம வந்து எந்த லைன் ஜம்பரிங் பார்க்காமா இல்லை ஸ்பேர் மாற்றலாமான்னு செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இது ஒரு லைன் பேக் சைடுக்கு வரும். நம்ம பேக் சைடுக்கு ஒரு வாட்டி செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா, ஏன்னா இது மேக்ஸிமம் செகண்ட் லைன் ஆனோடு லைன் வந்தாலே செட்டு ஓகே தான். ஆனால் அந்த லைன் சுத்தமாக வரல. ஓகேங்களா, நான் இன்னொரு வாட்டியும் செக் பண்ணிக்கிறேன். அந்த லைன் தான் கன்ஃபார்ம் தான், அந்த லைன் வரல. அதனால் நம்ம போர்டோட பேக் சைடு என்ன எது செக் பார்க்கலாம். பேக் சைடில் வந்து நிறைய பேர் ரைட்டிங் வாங்கினா டயோடு காயில் இப்படி தான் சேஞ்ச் பண்ணுவாங்க. நம்ம இங்கே டயோடு தான் கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா, டயோடு வேல்யூ காயும் கரெக்டாக தான் இருக்குது. நான் கொஞ்சம் முன்னாடி நோத்திக்க. ஓகேங்க, டயோடு தான். ஆனால் இங்கே வந்து இந்த ஆகு டிஸ்டன்ஸுக்கு இங்கே வேல்யூ வருது, இங்கே வரல. நம்ம இங்கேருந்து இங்கே ஜம்பர் அடித்தாலும் கண்டிப்பாக ஸ்பார்க் தான் ஆகும். அதனால் நம்ம அந்த ஸ்பேர் சேஞ்ச் பண்ணது தான் நல்லது. நம்ம இன்னொரு வாட்டிக்கும் செக் பண்ணிக்கலாம், கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு. ஏன்னா ஆனோட லைன் அதுக்கு தான் வருது. ஓகேங்களா, இங்கே லைன் வாங்க, இங்கே வருது, இது வந்து இதுக்கு வருது. ஓகேங்களா, அது வந்து கண்டினியூட்டி இந்த பக்கம் லைன் வாங்க. அப்போ மேக்ஸிமம் நம்ம இந்த ஆகு டிஸ்டன்ஸ் மாத்திரவே மேக்ஸிமம் ஓகே ஆகிடும். அது 6A போர்டு இருக்கும். மேக்ஸிமம் 6A போர்டு வந்து எடுத்து வச்சுக்கலாம். ஓகேங்களா, இந்த ஸ்பேர் தான். இதை நம்ம மாற்றினாவே மேக்ஸிமம் 100% ஓகே ஆகிடும். ஏன்னா அதுதான் லைன் வாங்க. எப்பவுமே ரைட்டிங் கம்பெனி வருதுன்னா நம்ம ஃபுல்லாக எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்கணும். அதாவது லைன் இந்த இதுக்கு கரெக்டாக இருக்கான்னா எது சொல்லிட்டு நம்ம செக் பண்ணாலே தெரிஞ்சிடும் நம்ம எந்த ஸ்பேர் மாற்றணும்னு சொல்லி. அதை விட்டுட்டு நம்ம டயோட மாற்றி காயோட மாற்றிக்கிட்டு வாகன்னு சொல்லிட்டு ஐசியை மாற்றி, ஏன்னா லைன் வந்தால் தானே உங்களுக்கு ஒர்க் ஆகும். லைன் வாகனா எப்படி ஒர்க் ஆகும்? நம்ம எத்தனை வாட்டி எத்தனை ஸ்பேக் மாற்றினாலும் நம்ம வந்து லைன் வராமல் இருந்துச்சுன்னா அந்த ஸ்பேக் மாற்றுறது வேஸ்ட்டு தான். அதனால் நம்ம ப்ராப்பராக செக் பண்ணிவிட்டு மாற்றினா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, இப்போ அதை தான் பண்ணிகிட்டு இருக்கேன். இது 6A போர்டுக்கு வந்து எடுத்தாச்சு. இது நம்ம வந்து இதையும் லைட்டாக வார்ம் பண்ணி ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஹீட்டிங் இதாக இருக்குது. லைட்டாக கொஞ்சம் ஃபிக்ஸ் வச்சுட்டு இது பண்ணலாம். ஓகேங்களா, ஓகே, சும்மா லைட்டாக ஹீட் பண்ணாவே போதும், வந்துடும். அதை நம்ம இது பண்ணி ஓகே ஹீட்டிங் ஆக. ஓகே, எடுத்து தனியாக வச்சுடுவோம். இதை நம்ம எடுத்து 6Aலேருந்து எடுத்த ஆகேஷன்ஸு இதை வச்சுட்டு நம்ம வேல்யூ செக் பண்ணாலே மேக்ஸிமம் 100% எனக்கு தெரிஞ்சு ஓகே ஆகிடும். ஓகேங்களா, அதுமாதிரி ஒவ்வொரு கையும் நம்ம செக் பண்ணாலே ஃபால்ட் நம்ம எல்லாத்தையும் போட்டு செக் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இங்கேயே நமக்கு தெரிஞ்சிடும் செட்டு ஓகேவா ஓகே இல்லையான்னு சொல்லிட்டு. நான் கொஞ்சம் மாற்றியாச்சு, லைட்டாக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு கொஞ்சம் கிராஸ் ஆகாமல் இருக்குது. ஓகே, உட்காந்துச்சு. கொஞ்சம் ஆகணும். இது கொஞ்சம்
ஃபேன் வச்சு ஆக வச்சுக்கலாம். ஏன்னா ஹீட்டிங்கு செக் பண்ணாலும் வேல்யூ கொஞ்சம் மாற்றி மாற்றி காட்டும். கொஞ்சம் ஹீட் கம்மியாகிடுச்சுன்னா நமக்கு வேல்யூ கரெக்டாக இருக்கும். எப்பவுமே ஹீட்டுக்கு செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேல்யூ வந்து ஷார்ட்டுக்காகத்துக்கும் ஷார்ட் காட்டும். அதனால் ஹீட்டிங்கை நம்ம செக் பண்ணவே கூடாது மேக்ஸிமம். ஹீட் ஆகிடுச்சு ரைட்டாக, கொஞ்சோண்டு ஆகட்டும். அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்க்கலாம் வேல்யூவை. வேல்யூ இப்போ செக் பண்ணி பார்த்தாலே தெரிஞ்சிடும் நமக்கு ஓகே வேல்யூன்னு. ஓகே ரீடிங் வருது, இங்கேயும் ரீடிங் வருது, இங்கேயும் வருது. ஓகேங்க, ஓகே தான். கனெக்டர் சைடும் செக் பண்ணிக்கலாம். இப்போ கனெக்டர் ரீடிங் வருதான்னு. ஓகே, கனெக்டர் ரீடிங் வருது. இது கன்ஃபார்மாக நம்ம டிஸ்பிளே போட்டால் ஒர்க் ஆகும். டிஸ்பிளே போட்டு செக் பண்ணிக்கலாம். இப்போ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பக்காவாக ஒர்க் ஆகுது. ஆன் பண்ணியும் செக் பண்ணிக்கலாம். ஓகே, realme 3i டிஸ்பிளே கம்ப்ளீட் ரெடி ஆகிடுச்சு. ஓகேங்க, நெக்ஸ்ட் வீடியோவை பார்க்கலாம். இது ஓகே, இங்கே போயிடும் கன்ஃபார்மாக. ஏன்னா செட் ஏற்கனவே ஆனாகி வைப்ரேஷன் ஆகி உள்ள போச்சு. இதே தான், இதுவும் ஓகே தான். ஓகே, 100% ஓகே.